ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்தவிமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. ஏகைகம் தவ மாத்ருகே பரதரம் சம்யோகி வா யோகி வா வித்யாதி பிரகட பிரபாவஜனகம் ஜாட்யாந்தகாராபகம் யன்னிஷ்டாஸ்ச மகோத்பலாச நமः விஷ்ணுப்ரஹர்த்ராதயः தேவாஸ்வேஷ விதிஷ்வனந்தமகிமஸ்பூர்த்திம் ததத்யேவ தத். குருநாதாளனுடைய பரமகிருப்பையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 15வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்தே வாக்பவம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 5வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து ஸ்வாத்மஸ்ரீ விஜிதான்னு இருக்கக்கூடிய 16வது இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வரைக்கும் 10 ஸ்லோகங்களில் சங்கேத சார மூலவித்யா அப்படிங்கிற மந்திரத்தையும் பாலாபீஜங்களில் இருக்கக்கூடிய பிரபாவத்தை ரொம்ப விஸ்தாரமாக சொல்லின்னு வந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த சங்கேதசார மூல வித்யையோ அல்லது பாலாபீஜங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அக்ஷரத்தை ஒரு மந்திரத்தையோ ஒரு அக்ஷரத்தையோ சித்தி பண்ணினா கூட அப்படிப்பட்ட உபாசகர்களுக்கு குரு கிருபையில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களுடைய மகிமை என்னவோ அத்தனை மகிமையும் இந்த உபாசகனுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்துல சொல்கிறார். இப்படிப்பட்ட மகரிஷிகளுடைய வாக்கு பொய்யாகாது. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் ஹே மாத்ருகே தவ பரதரம் ஏகைகம் சம்யோகிவா அயோகிவா வித்யாதி பிரகட பிரபாவஜனகம் ஜாட்யாந்தகாராபகம் அப்படின்னு அன்வயம் முதல் பாதத்துக்கு. இதில் வியஞ்சன சகித பாலாமந்திரத்தையோ வியஞ்சன ரகிதமாக இருக்கக்கூடிய சங்கேதசார மூல வித்யையோ அப்படின்னு சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அதற்கு வியாக்கியானம் கொடுக்கிறார். ஹே மாத்ருகா ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்மாவே தாயே, உன்னுடைய இந்த பரதரமாக இருக்கக்கூடிய சிறந்த மந்திரமாக இருக்கக்கூடிய சம்யோகமோ அல்லது அயோகமாகவோ அப்படிங்கிறார். சம்யோகம் அப்படின்னா என்னன்னாக்க வியஞ்சன சகித பாலாமந்திரம். பாலாமந்திரத்தில் இருக்கக்கூடிய பீஜாட்சரங்களில் 3 பீஜாட்சரங்கள் இருக்கே, வாக்பவ பீஜம், காமராஜ பீஜம், சக்தி பீஜம்னு சொல்லக்கூடிய 3 பீஜாட்சரங்கள் இருக்கே, அது அப்படியே சொன்னாலோ அல்ல அதில் ஏதாவது ஒரு அக்ஷரத்தை ஏகைகம் தவ மாத்திருக்கே அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு அக்ஷரத்தையோ அல்லது சங்கேதசார மூலவித்யான்னு சொல்லக்கூடிய வியஞ்சன ரகிதமாக இருக்கக்கூடிய அயோகிவா அப்படிங்கிறார். அதில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மிஞ்சக்கூடிய ஸ்வராட்சரங்களாக இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை மத்துமோ ஐம் ஈம் ஔஹு அப்படின்னு இருக்கக்கூடிய பீஜாட்சரங்களை மட்டுமோ இவைகளில் ஏதாவது ஒரு பீஜாட்சரத்தை ஏகைகம் தவமாத்திருக்கே பரதரம் சம்யோகிவா அயோகிவா இவைகளில் ஏதாவது ஒரு பீஜாட்சரத்தை மட்டும் சித்தி பண்ணினா கூட அவனுக்கு குரு கிருபையில் என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா வித்யாதி பிரகட பிரபாவஜனகம் ஜாட்யாந்த காராபகம் அப்படிங்கிறார். வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிப்படையாக இருக்கக்கூடிய மகிமைகள் அப்படின்னா 4 வேதம், 6 சாஸ்திரம், அதனுடைய உபாங்கங்கள் 4, இப்படி 14 விதமான வித்யைகள். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்ண வேதம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்கள், சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான அங்கங்கள், அதனுடைய உபாங்கங்களாக இருக்கக்கூடிய 4 வித்யையாக இருக்கக்கூடிய மீமாம்சம், தர்க்கம், புராணம், தர்மசாஸ்திரம், இப்படிப்பட்ட 14 வித்யைகளுமே
இவனுடைய வசத்தில் இருக்கும், இவங்கிட்ட இருக்கும். வித்யாதி பிரகட பிரபாவஜனகம் இவைகளெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நிசந்தேகமான தெளிவான ஞானமானது ஏற்படும். போராதத்துக்கு இதனால இந்த வித்யைகள் இருக்கிறவாள்கிட்ட வெளிப்படையாக இருக்கக்கூடிய பல மகிமைகள் இருக்கும். பெரிய கவித்துவம் இருக்கும். இவ எதை வேணாலும் சொல்லி ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியங்கள் இருக்கும். இவைகள் எல்லாம் இந்த வித்யை இருக்கிறதுனாலேயே கிடைக்கும். உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களுக்கு இருக்கக்கூடிய மகிமை என்னவோ அதெல்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றார். இதெல்லாம் தான் வித்யை அப்படிங்கிற பதத்தினால சொல்றார். இதுக்கு மேல ஜாட்யாந்த காராபகம் அஜ்ஞானம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆழ்ந்த அந்தகாரம் இருக்க அந்த இருளை போக்கக்கூடிய ஞானத்தை கூட கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது இதில் ஏதாவது ஒரு அக்ஷரத்தை நம்ம ஜபம் பண்ணினாலும் அப்படிங்கிறார். அதனால வேணும்னா நம்ம வியாபகாரிகமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களையும் சிருஷ்டி பண்ணுறதுக்கோ ஸ்திதி பண்ணுறதுக்கோ சம்ஹாரம் பண்ணுறதுக்கோ உள்ள வல்லமை வேணும்னாலும் அதையும் ஒன்றாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இல்லை என்னுடைய இருட்டை போக்கி ஆத்மஸ்வரூபத்தை எனக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உபாசகனாக இருந்தால் அவனுக்கு ஜீவபிரம்ம ஐக்கியம் ஞானத்தையோ சகலவிதமான விபூதிகளையும் சாமர்த்தியையும் உபாசகர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவள் என்ன ஆசைப்படுறாளோ உபாசகர்கள் வித்யை வேணும்னா வித்யை கிடைக்கும். பிரபாவஜனகம் ஜாட்யாந்த காராபகம்னு சொல்லக்கூடிய அந்தகாரம் போய் இவனுடைய அஜ்ஞானமானது போய் ஞானமானது சித்திக்கணும்னா அது வேணாலும் கிடைக்கும். அவளுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்திரமாக இந்த இடத்துல சொல்கிறார். மேலே 2வது பாதத்தில் எது நிஷ்டாஹாச்ச மகோத்பலாசன மகாவிஷ்ணு பிரகர்த்தாதய தேவாக ஸ்வேஷு விதிஷு அனந்த மகிமஸ்பூர்த்தியம் தத்து ததாதி ஏவ அப்படின்னு அன்வயம் 2வது பாதத்துக்கு. இதில் என்ன சொல்ல வரார், அவர்கள் ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு நிஷ்டையோ அவளுடைய நிஷ்டைக்கு தகுந்த மாதிரி மகோத்பலாசன அப்படிங்கிற பதத்தினால நல்ல ஒரு பிரம்மாவை தான் இந்த இடத்துல மகோத்பலாசன அப்படின்னு சொல்றார். எந்த ஒரு நல்ல தாமரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரம்மா அப்படிங்கிறார். மகாவிஷ்ணு 2வது. பிரஹர்த்ராதய அப்படிங்கிற பதத்தினால எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய ருத்ரன். ஸ்வேஷு விதிஷு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிருத்தியங்கள் சிருஷ்டிஸ்திதி சம்ஹாராதி கர்த்தத்துவங்கள் என்ன இருக்கோ அந்த மகிமை அவைகள்லாம் கூட சேஷு விதிஷு அனந்த மகிமஸ்பூர்த்தியம் அவர்கள் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய சாமர்த்தியங்கள் என்னென்னலாம் அனந்த மகிமையாக இருக்கோ பிரம்மா விஷ்ணு ருத்ராலுக்கு இருக்கக்கூடிய பிரதான தேவதைகளாக இருக்கக்கூடிய 3 பேருக்கும் இருக்கக்கூடிய எந்தென்ன மகிமை இருக்கோ அத்தனை மகிமையும் தத்து ததாதி ஏவ இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால மட்டுமே ஏவகாரத்தை போடுறார். இந்த மந்திரங்களில் ஏதாவது ஒரு அக்ஷரத்தை விடாமல் மந்திர ஜபம் பண்ணி சித்தி பண்ணுறவனுக்கு இத்தனை மகிமையும் கிடைச்சி விடுறது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்கிறார். இதுக்கு மேலே இதுக்கு ஒரு சில விஷயங்களை மேலே சாஸ்திரி சிதானந்தநாதர் மேலே சில விஷயங்களை கோடி காமிக்கிறார். அதையும் பார்ப்போம். தந்திரசாஸ்திரங்களில் எதக்ஷரைக மாத்திரேபி சம்சித்தே ஸ்பர்ததே நரஹ ரவி தார்க்ஷேந்து கந்தர்ப்ப சங்கரானல விஷ்ணுபிகி அப்படின்னு ஒரு வாக்கியம் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். ஏது அக்ஷரீக மாத்திரேபி ஏதாவது ஒரு அக்ஷரத்தையோ மாத்திரேபி ஒரே ஒரு அக்ஷரத்தை மட்டுமே சித்தி பண்ணுறதுனால சித்தி பண்ணுறதுனால அப்படின்னு பிரம்ம வித்யாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அக்ஷரத்தையோ அல்லது அதனுடைய சாரமாக இருக்கக்கூடிய பாலாபீஜாட்சரங்களில் இருக்கக்கூடிய 3 அக்ஷரங்களில் ஏதாவது ஒரு அக்ஷரத்தையோ அவைகளிலும் சாரதமமாக இருக்கக்கூடிய சங்கேத சார மூலவித்யினுடைய 3 பீஜாட்சரங்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அக்ஷரத்தையோ ஏது அக்ஷரைக மாத்திரேபி சம்சித்தே ஸ்பர்ததே நரக இவைகளில் ஏதாவது ஒரு அக்ஷரத்தை ஜபம் பண்ணி சித்தி பண்ணுறதுனாலேயே அவனுக்கு ரவி தார்க்ஷ்ய இந்து கந்தர்ப்ப சங்கர அனல விஷ்ணுபிகி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களுடைய அனந்த மகிமைன்னு சொல்லக்கூடிய என்னென்ன மகிமைகள் இருக்கோ
அவைகள் எல்லாமுமே இவனுக்கு கிடைச்சி விடுறது. ஸ்பர்ததே நரக, இவைகள் எல்லாமே கிடைச்சி விடுறது அப்படிங்கிறார். இதுக்கு பாஸ்கர் ராயர் ஒரு விஷயத்தை எடுத்து காமிச்சு, இது கிடைக்குமா கிடைக்காதா, சூத்திர பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகரணத்தை எடுத்து காமிச்சு இப்படிலாம் சொல்லியிருக்கே அப்படின்னு ஒரு எடுத்து காமிக்கிறார் பாஸ்கர் ராயர். தஸ்மை பிரீணாதி லலிதா ச சாம்ராஜ்யம் பிரயச்சதி அப்படின்னு லலிதா சகசரநாம ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி பாகத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காமிச்சு, தஸ்மை பிரீணாதி லலிதா ச சாம்ராஜ்யம் பிரயச்சதி அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்லோகத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அர்த்தத்தை பாஷ்யத்தை பார்த்தோம்னா அதில் அவர் ஒரே ஒரு விஷயத்தை ஆரம்பித்து சொல்கிறார். ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத்து அசன்னிகிதி தத்துவாச்ச அப்படின்னு சூத்திர பாஷ்யத்தில் இருக்கக்கூடிய 4வது அதிகரணத்தில் இருக்கக்கூடிய 17வது 4வது அத்தியாயம் 4வது அதிகரணத்தில் இருக்கக்கூடிய 17வது அதிகரணம் இருக்கே, ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணாத்து அசன்னிகிதத்வாச்ச அப்படின்ற இடத்தை காமிச்சு இது மாதிரி சொல்லியிருக்கே, வியாச சூத்திரத்தில் இது மாதிரி சொல்லியிருக்கே. என்ன ஜெகத் வியாபாரங்களாக இருக்கக்கூடிய பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் பண்ணக்கூடிய சிருஷ்டிஸ்திரி சம்ஹாராதி விஷயங்கள்லாம் இவனுக்கு நான் கிடைக்காது, உபாசனையினால் கிடைக்காது. ஆனால் இவனுக்கு மற்ற ஜெகத் வியாபாரங்களாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூத்திரத்தை எடுத்து காமிச்சு அதுக்கு அவரே ஒரு சமாதானம் சொல்றார். தகர வித்யா உபாசனையை பற்றி சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது. ஆனால் பிரம்ம வித்யா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் இது இல்லை அப்படிங்கிறத கண்டனம் பண்ணி, அது தகர வித்யாவை பற்றி சொல்கிற இடத்துல ஜெகத் வியாபார வர்ஜம் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல உபாசனையில் சொல்லக்கூடிய விஷயங்களில் மந்திரம் பிரம்ம வித்யாகவே இருக்கக்கூடிய மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுனால நிச்சயமாக அனந்த மகிமைகளாக இருக்கக்கூடிய தேவர்களுடைய மகிமை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு அதில் என்னென்ன தேவதைகளுக்கு என்னென்ன மகிமை அப்படிங்கிறத சொல்லி இவைகள் எல்லாமுமே கிடைக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறார். ரவி தார்க்ஷேந்து கந்தர்ப்ப சங்கர அனல விஷ்ணுபிகி அப்படிங்கிற பதங்கள்னால சூரியனுடைய மகிமை, சூரியனுடைய ஒரு பிரபாவம் என்ன அப்படின்னா அவருடைய தேஜஸ் எப்படி பிரகாசமாக ஜாஜ்வல்யமாக வெளியில் வராரு. அந்த தேஜஸ் உபாஸ்தி யோக்கியத்துவம் கர்மாவெல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தூண்டுறார். காத்தால சூரியன் வந்துட்டாருன்னா உடனே எல்லாருக்கும் அவாவாளுடைய ஆன்மீகத்தை பண்ணணும்னு ஒரு பண்ணுறதுக்கு உத்வேகம் பண்ணுறாரு. அதுதான் இதெல்லாம் சூரியனுடைய பிரபாவம். கருடன் அப்படிங்கிறவனுடைய பிரபாவம்னு பார்த்தோம்னா பாரத்தை தூக்கிட்டு போகிறது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப வேகமாக போய் சேர்றது, அப்புறம் விஷங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் கருடனுடைய சக்தி. இந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய சக்தி என்னன்னா தேவதைகள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடியது, ஓஷதிகள் எல்லாத்தையும் போஷணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, எல்லாரையும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி. இதெல்லாம் சந்திரனுடைய ஒரு மகிமை. மன்மதன் அப்படிங்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய சக்தி என்னன்னாக்க மனசு எல்லாத்தையும் கலக்கக்கூடிய ஒரு சக்தி. அவர் மறைஞ்சு இருந்திருந்து தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி. ரொம்ப அழகு, லாவண்யம், அதி லாவண்யம்னு சொல்கிறோமே, அந்த லாவண்யமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இவைகள் எல்லாம் மன்மதனுடைய ஒரு பிரபாவம். சங்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனுடைய சக்தி என்னன்னு பார்த்தா சகல வித்யைகளுக்கும் ஒரு ஆதிபத்தியம், அப்புறம் ஜெகத் ஈஸ்வரத்துவம். எல்லாரும் பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது இந்த மாதிரியா இருக்கு, அந்த மாதிரியா இருக்கு, பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணணும்னு தோணக்கூடிய ஒரு சக்தி. இதெல்லாம் சங்கரனுடைய சிவனுடைய ஒரு சக்திகள். இதுக்கு மேலே அனலன்னு சொல்லக்கூடிய அக்னியினுடைய சக்தின்னு பார்த்தோம்னா சுச்சியா இருக்கிறது. ரொம்ப எதை கொடுத்தாலும் உடனே அதை சுச்சியாக்கிடும், அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடும். அந்த மாதிரி சுச்சியா இருக்கக்கூடியது, தன்மயமாக ஆக்கக்கூடியது. எதை கொடுத்தாலும் தன்னை பசுமமாக்கின்றோம், தனக்குள்ளே எழுத்துன்றோம், தன்மயமாக ஆக்கக்கூடியது. இதெல்லாம் அக்னியினுடைய பிரபாவம். மேலே விஷ்ணுவனுடைய பிரபாவம்னு பார்த்தோம்னாக்க ஜெகத் பரிபாலனம், ஜெகத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி. லக்ஷ்மி பதித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் ஒரே இடமாக இருக்கக்கூடிய, எங்கேயும் நகரமாட்டேன் ஒரே இடத்துல இருப்பேன்னு சொல்லி அவருடைய ஹிருதயாகாசத்திலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய லக்ஷ்மி இருக்காளே, லக்ஷ்மி பதித்துவம், அந்த ஒரு சக்தி. மாயாவியா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தி. இவைகள் எல்லாம் இந்த தேவர்களுடைய இந்த சக்தி. இத்தனை சக்திகளையும் சேர்ந்து
ஒரே உபாசகனுக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மட்டும் சொல்லாம இதுக்கு மேல ரவி தார்க்ய இந்து கந்தர்ப்ப சங்கர அனல விஷ்ணுபிகி இப்படின்னு இருக்கக்கூடிய சர்வ தேவதைகளுக்கும் இருக்கக்கூடிய என்ன ஒரு சாமர்த்தியம் இருக்கோ அந்த சாமர்த்தியம் எல்லாம் அனந்த சக்தி மகிமா அப்படின்ற பதத்தினால அனந்த மகிம ஸ்பூர்த்திம் தத் ததாமி ஏவ, இவைகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இதுல ஏதாவது ஒரு அக்ஷரத்தை ஜபம் பண்ணாலே கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சித்தமா இந்த இடத்துல கொடுக்கிறார். இதுக்கப்புறம் உபாசகனுடைய பஞ்சதிசி மந்திரத்தினுடைய பெருமையை பற்றி அடுத்தது 16வது ஸ்லோகத்தில் சொல்ல போறார். இதை அடுத்த அவகாசத்தில் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.